இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே கடந்த மாதங்களிலே வருடங்களிலே நாம் இருதயம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலும் நம்பிக்கை விசுவாசம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலும் இனிமாய் கூட கடந்த பல மாதங்களாக அன்பு என்ற வார்த்தையின் அடிப்படையிலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து வந்தோம். இந்த நாள் முதல் கொண்டு விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தை நாம் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே, கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே, கர்த்தருடைய கரத்திற்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய சுத்தத்தை அறிய வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போனால் எவ்விதமான காரியங்கள், எவ்விதமான சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் துணையை கொண்டு நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் என்பவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் நின்று விலகி போனார்கள் என்பதை நாம் வாசிக்க முடியும். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற போது அதற்கு முந்தின அதிகாரங்களிலே ஆண்டவர் சகலவற்றையும் படைத்து முதல் குடும்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அவர்களை அந்த தோட்டத்திலே கொண்டு போய் வைத்தார். ஏதேன் தோட்டம் பற்பல விருட்சங்களினாலே கனிகளினாலே நிறைந்த ஒரு தோட்டம் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். நீங்கள் இந்த தோட்டத்தின் விருட்சத்தின் கனிகள் எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனால் ஏவாள் அந்த விருட்சத்தை அணுகி அது பார்வைக்கு இன்பமானதும் புசிப்புக்கு ஏற்றதுமாயிருக்கிறது என்பதை அவள் கண்டு அதை பறித்தாள், சாப்பிட்டாள், கணவனுக்கும் கொடுத்தாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அது பார்வைக்கு இன்பமானது, பார்க்கும்போதே இச்சை உண்டாகி இச்சை கற்பம் தரித்து பாவத்தை, கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை பிறப்பித்து விட்டதை நாம் இந்த முதல் குடும்பத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட பேசிக்கொண்டே வந்தார். அப்படி அவர் வருகின்ற பொழுது இவர்கள் தாங்கள் நிர்வாணமாய் இருப்பதை கண்டு தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர் ஏதேன் தோட்டத்திற்கு வந்து, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்ட போது, நான் உம்முடைய சந்நிதிக்கு விலகி ஒளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அதனுடைய விளைவு கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தினாலே அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர்கள் தேவ பிரசன்னத்திற்குள்ளே, கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே அவர்கள் காணப்பட்ட பொழுது, கர்த்தருடைய சந்நிதி என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், அவருடைய ஆளுகைக்குள்ளே அவர்கள் காணப்பட்ட பொழுது மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய சந்நிதியை விட்டு அவர்கள் விலகின பொழுது வெகுவாய் பாடுபட்டார்கள் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விலகி போகாதிருங்கள்,
நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே, கர்த்தருடைய கரத்திற்குள்ளே, கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எப்பொழுது நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு அல்லது ஆண்டவருடைய ஆளுகையை விட்டு நாம் விலகுகிறோமோ அப்பொழுது துன்பப்படுத்தப்படுகிறவர்களாகவும் பாடுபடுகிறவர்களாகவும் காணப்படுகிறோம் என்பதற்கு இந்த முதல் குடும்பம் நமக்கு அடையாளமாக திருஷ்டாந்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தினை விட்டு விலகி போக வேண்டாம். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விலகி போகாதிருங்கள். நீங்கள் அப்படி கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு, கர்த்தருடைய ஆளுகையை விட்டு விலகி போவீர்கள் என்றால் வீணானவைகளை பின்பற்றுவீர்கள் என்று 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே நாம் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே காணப்படுவோம், கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.